வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கட்டிங் டூல்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ கட்டிங் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட்டிங் டூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து நம்ம பேப்பர் கட் பண்ணுறதை தொடங்கி மெட்டீரியல் கட் பண்ணுறது, நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது த்ரெட்டை வந்து கட் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னே இப்போ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நூல் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு அதுக்கு எல்லாமே நம்ம ஜிக்ஸாக் சிசர் வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எல்லாமே நீட்டாக இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா த்ரெட் எல்லாமே கட் பண்ணிக்கிறதுக்கு சீம் ரிப்பேர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுலே பல டூல்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதுக்கான டூல்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்த்தா ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா அழகாகவே இருக்கும். செய்கிற நம்மளுக்குமே இனிமையான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். அது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பேப்பர் கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சிசர் வச்சுக்கலாம். இந்த இடத்துலலாம் வந்து மெட்டல் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கைப்பிடி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிசர் பார்த்தீங்கன்னா ஒரு 75 rupees அது மாதிரி இருக்கும் இதோட விலை. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேப்பர் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து மெட்டீரியல்லாம் கட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முன்னாடியிலலாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த பித்தளை வந்து கைப்பிடியும் எவர் சில்வர் வந்து இந்த கட் பண்ணுற இடமும் இருக்கிற மாதிரியான சிசர் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணும்போது கையில் வந்து புண்ணாயிடுறது, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிடுறது, இது மாதிரிலாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அது சீக்கிரமாக வீணம் ஆகிடும் நம்மளால கட் பண்ண முடியாத அளவுக்கு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் சிசர் வருது. இந்த பிளாக் சிசர் வந்து நம்மளுக்கு துருவுமே பிடிக்காது. அதே டயத்தில் நம்ம வந்து கட் பண்ணும் போதும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த கட் பண்ணுற இடத்துக்கிட்ட எல்லாமே இந்த கைப்பிடி எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் சிலிக்கோன் வந்து கொடுத்துருக்காங்கன்றதுனால கட் பண்ணும்போது வலி எதுவும் இல்லாமலும் நம்ம கையில் புண்ணாகாமல் நல்லா நீட்டாகவே நம்ம வந்து கட் பண்ணிட முடியும். இதில் வந்து நம்மளுக்கு பல இன்ச்சஸில் வந்து இந்த சிசர் இருக்கும். இந்த சிசரோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது 9 inch சிசர். இந்த பிராண்ட் வந்து இன்யான்ங்கிற பிராண்ட். இந்த பாக்ஸ்குள்ளே தான் இந்த சிசர் வரும் நம்மளுக்கு. இந்த சிசர் பார்த்தீங்கன்னா இது வந்து 12 inch சிசர். இது கொஞ்சம் வந்து நீளம் ஜாஸ்தியான சிசர். இப்போ நம்ம வந்து ஹெவியான மெட்டீரியல்லாம் இப்போ ஜீன்ஸ் மெட்டீரியல் அது மாதிரியான நல்ல திக்கு மெட்டீரியல் வச்சு கட் பண்ண போகிறோம்னா இந்த சிசர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த சிசர்லேயும் பார்த்தீங்கன்னாலும் இந்த கை பிடிக்கிற இடம்லாம் சிலிக்கோன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு எவ்வளோ திக் லேயர் வச்சு கட் பண்ணாலுமே வலி எதுவுமே இல்லாமல் ஈஸியாகவே நம்ம வந்து கட் பண்ணிட முடியும். இப்போ இந்த சின்ன சிசரில் வந்து நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணுறோட தடம் வந்து பக்கம் பக்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து லாங்காகவே நல்ல ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னாலும் நல்ல நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த பெரிய சிசர் பார்த்தீங்கன்னா இந்த 12 inch சிசர் வந்து இந்த ஃப்ளக்ஸான்ற பிராண்டு தான். இது வந்து நம்ம பாரிஸில் இருக்கிற அகர்வாலில் தான் வாங்கினோம். அது ஹோல்சேல் கடையில் நம்ம 350 rupees வாங்கினோம். நீங்கள் வெளியிலலாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த சின்ன சிசர் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வாங்கி 4 years அது மாதிரி ஆகுது. இது 280 rupees நம்ம வாங்கணும். இப்போ கட் பண்ணுற டூல்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த ரோட்ரி கட்டருமே இந்த கட்டிங் டூலில் ரொம்ப முக்கியமானது தான். இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் கட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரோட்ரி கட்டர் வந்து ரொம்ப ஈஸியாகவே நல்ல ஃபினிஷிங்கும் நீட்டாக பண்ணி கொடுத்துரும். நம்மளுக்கு ரொம்ப அழகாகவே கட் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து நிறைய டைப்பில் வந்து நம்ம பிளேடு வந்து மாற்றிக்கிற மாதிரியுமே கொடுத்துருப்பாங்க. இந்த ரோட்ரி கட்டரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்டிங் மேட் வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். நார்மலாக இப்போ டேபிளில் வச்சோ அது மாதிரி கட் பண்ணும்போது டேபிள் எல்லாமே நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடும். அதனால நம்ம கட்டிங் மேட் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுவோம். அடுத்த கட்டிங் டூல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து மிஷினில் வந்து தச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட இப்போ நூல் எல்லாமே கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வந்து த்ரெட் கட்டர் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் நம்மளுக்கு. இந்த த்ரெட் கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல கலரில் கிடைக்கும். சின்னதாகவும் இருக்கும், அதே டயத்தில் பெரிய சைஸு சின்ன சைஸு நம்மளுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வாங்கிக்கலாம். இந்த த்ரெட் கட்டர் வந்து ஒரு 25 rupees அது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் எல்லாமே பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம இப்போ வந்து சீம் ரிப்பேரை யூஸ் பண்ணி பிரிச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோ சுடிதாரோ எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைட் ஜாயினிங்கில் நம்மளுக்கு த்ரெட்டு மெட்டீரியலோட ஏற்ற இறக்கம் அதெல்லாமே இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஓவர்லாக் பண்ணிப்போம். இப்போ ஓவர்லாக் பண்ண முடியலன்னா நம்ம வந்து ஜிக்ஸாக் சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷ் வரும்.
இப்போ வந்து ஜிக்ஸாக் சிசர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணுற இடத்துக்கிட்ட நம்மளுக்கு வந்து ஸ்டீலும், இந்த இடத்துக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கும், இந்த கட் பண்ணுற அந்த கைப்பிடிக்கிட்ட ரப்பரும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சிசரில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுற இடம் ஸ்டீலு, இது வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஸ்டீலாகவே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிசர் வந்து நம்மளுக்கு கட் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கை வலிக்கிறது, கை புண்ணாயிடுறது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த பிளாஸ்டிக் சிசர் பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறது, நம்ம மெட்டீரியல் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு கை எதுவும் வலிக்காமலும் இருக்கும். இது வரலாம் நம்மளுக்கு வந்து த்ரெட் இருக்குன்னா இதை வந்து இப்படி ஈஸியாக கட் பண்ணிடும். இப்போ வந்து ஜிக்ஸாக் சிசர், சீம் ரிப்பர் இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க. இப்போ எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், ப்ளவுஸு சுடிதார் எல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் பண்ண போகிறோம், இப்போ எம்ப்ராய்டரி அது மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரியில் வந்து உள்ள கட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து இது மாதிரியான சின்ன சைஸில் வந்து ஒரு சிசரே கிடைக்குது. இப்போ நம்ம வந்து சர்க்கிள் மாதிரிலாம் கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வளைஞ்ச மாதிரியான எம்ப்ராய்டரி சிசருமே இருக்குது. கிரேன் மாதிரி இருக்கும் அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா, அது கூட நம்ம வந்து எம்ப்ராய்டரி சிசராக வாங்கியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட்டிங் டூல்ஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கும் அதுக்கான கட்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்த்தா ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா அழகாகவே இருக்கும். செய்கிற நம்மளுக்குமே இனிமையான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விலை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து வாங்கினா கூட அதை வந்து எவ்வளோ பத்திரமா நம்ம வச்சுக்கிறோமோ அவ்வளோ வருஷங்கள் உழைச்சி வரும் நம்மளுக்கு. சார் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இது மாதிரி பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க கவரு. நம்ம கட் பண்ணிட்டு உள்ளே எடுத்து பாக்ஸில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கவர் போட்டே நம்ம வைக்கும் பொழுது நல்ல நீட்டாகவும் இருக்கும். அதே டயத்தில் நம்மளோட சிசரும் எதுவும் டேமேஜ் ஆகாமலே நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். இப்போ அதுக்கான பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே நம்ம பத்திரமா எடுத்து அதை கவனமாக வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லைஃப் வரும் நம்மளுக்கு. இப்போ ஒரு கட்டிங் டூலோட விலையை நம்ம என்னன்னு பார்த்துடலாம். இந்த சிசர் பார்த்தீங்கன்னா இந்த 9 inch சிசர் 280 rupees, இந்த 12 inch சிசர் வந்து 350 rupees, இந்த பித்தளை புடி இருக்கிற சிசர் வந்து 120 rupees, இந்த பேப்பர் கட்டிங் சிசர் வந்து 75 rupees, இந்த ரோட்டரி கட்டர் வந்து 300 rupees, இந்த த்ரெட் கட்டர் வந்து 25 rupees, இந்த எம்ப்ராய்டரி சிசர் வந்து 25 rupees, இந்த சீம் ரிப்பர் வந்துட்டு 15 rupees, இந்த ஜிக்ஸாக் சிசர் வந்து இந்த பிளாஸ்டிக் புடி உள்ளது வந்து 150 rupees, இந்த ஸ்டீல் புடி உள்ளதும் 150 rupees தான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.